பேர் ஹரிகிருஷ்ணா. நான் எரவாஞ்சேரியை சொந்த ஊர். மணக்காலுக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. நான் 2002 இங்கே வந்தேன். 22 வருஷம் இருக்கும். இந்த 22 வருஷம் 2 வருஷம் நான் எரவாஞ்சேரியும் இந்த விவசாய வேலையும் போய் பார்த்துட்டு இருந்தேன். என்னால் பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு பார்வை போயிட்டு எனக்கு. அதனால உட்காந்த இடத்துல ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிப்போம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்புறம் சாக்குப்பட்டு தான் தைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இடையில இந்த பணமட்டை ஓலை விசிறி வந்து ஒரு தொழில் தெரியும். அந்த பணம் விசிறி செய்யறதுனால எனக்கு ஒரு அது ஆர்வமாகவும் இருந்துச்சு. அதை செய்ய ஆரம்பித்தேன். செஞ்ச ஆரம்பிச்சதுன்னா ஆரம்பத்தில் நல்லா ஓடி இருந்துச்சு. ஒரு மட்டை செய்யறதுக்கு இப்போ காலையில் போய் விசிறி மட்டையை வெட்டி கொண்டாந்து வீட்டுக்கு சேர்க்கறதுக்கு மணி 9 மணி 10 மணி ஆகிடும். கொண்டாந்து அதை காய வச்சு திரும்ப அதை கட்டுறதுக்கு நான் ஜாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்தானாக்கா அவங்க இந்த வீட்டுக்காரங்க எல்லாம் கிட்ட இருந்துக்கிட்டு அதை எடுத்து கொடுப்பாங்க. கட்டுறதுக்கு ஒரு மட்டை பக்கம் கட்டுறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் கட்டினா ஒரு 15 மட்டை 20 மட்டை கட்டலாம். அதுக்கு மேலே கட்ட முடியாதுங்க ஐயா. ஏன்னா முழங்கால் வலி கண்டு போயிடும். அப்புறம் செத்த நேரம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் உட்காந்து கட்டலாம். அப்படியே போய் ஏஞ்சி உட்காந்து கட்டினா 15 மட்டை 20 மட்டை கட்டலாம். அதுக்கு மேலே கட்ட முடியாது. அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது இப்போ பணம் வளம் இப்போ கட்ட விசிறியெல்லாம் வந்து இந்த மாரி பேர் இல்லாமல் போயிட்டு இதுதான் பாரம்பரியமே. இப்போ எல்லாம் ஏசி அந்த பேனு இந்த பேனு உஷா பேனுன்ட்டு சொல்லிட்டு இந்த பணம் ஓலை விசிறியை மறந்துடுறாங்க. கதாடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அது எங்களுக்கு மனசு வருத்தத்துக்கு உண்டாகுது. இப்போ பண ஓலை வந்து விசிறியை வந்து இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு அவங்களே வாங்கி எங்களுக்கு ஒரு முதலீடு கொடுக்கறதுக்கு சௌகரியம் செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குடும்பம் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விசிறியை விடக்கூடாது. இது ஒரு தொழில். பண ஓலை விசிறிங்கிறது வந்து பாரம்பரிய தொழில். இப்போ யார் அதெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த ஊரை பொறுத்தளவுக்கு நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு சௌகரியமான தொழிலுக்கு இந்த தொழிலை நாங்கள் விரும்பி செய்கிற தொழிலுக்கு அரசாங்கம் பற்றி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்.